காரணம் இது ப்ரப்போஸ் பண்ணுறது யாராக வேணாலும் இருக்கலாம். ஆனால் இதை வந்து தனித்தனி குழுக்கள் தான் ஒரு விஷயத்தை பற்றி முடிவெடுப்பாங்க. உதாரணத்துக்கு இப்போ இன்சூரன்ஸ் துறையின் மீது நீங்கள் போடுற ஜிஎஸ்டி வரி நீக்கிடணும், 18% ரொம்ப அதிகம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அதற்காக வந்து அதை ஆராய்ஞ்சு பார்க்குறதுக்காக ஒரு துணை குழு ஒன்று அமைப்பாங்க. நாடாளுமன்ற குழு மாதிரி ஜிஎஸ்டி கவுன்சிலில் ஒரு கமிட்டி போடுவாங்க. அந்த கமிட்டியில் பல்வேறு மாநிலத்தில் இருக்கிற நிதியமைச்சர்கள் இருப்பாங்க. அவங்க ஆளுங்கட்சியாக இருக்கலாம், எதிர்க்கட்சியாக இருக்கலாம், ஆதரவு தர்ற கட்சியாக இருக்கலாம். அதை பார்க்க மாட்டாங்க. எல்லாருக்கும் அந்த மாதிரி வாய்ப்புகள் கொடுப்பாங்க. நம்மளுடைய தமிழக அமைச்சர்கள் கூட சில ஜிஎஸ்டி கவுன்சிலில் இருந்திருக்கிறாங்க. அந்த முடிவுகளும் நம்ம நடைமுறைப்படுத்தி அப்படிப்பட்டதில் சின்ன சின்ன முடிவுகள்ங்கிறது சாதாரணம். இப்போ எடுத்திருக்கிற முடிவு 2025 செப்டம்பரில் அவங்க எடுத்திருக்கிற முடிவை வந்து ரீஃபார்ம்னு சொல்கிறோம், சீரமைப்புன்னு சொல்கிறோம். முதல் முறையாக இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு ஜிஎஸ்டியில் ஒரு மிகப்பெரிய மாறுதல் செய்கிறாங்க. அதாவது என்னென்னா, இதுவரைக்கும் 4 ஸ்லாபாக இருந்ததை மாற்றுறாங்க. அதை மாற்றம்ங்கிறது குறைக்கிறாங்க. 2 ஸ்லாப் ஆக்கிட்டாங்க. இப்போது 0ங்கிறது ஒரு ஸ்லாப் இல்லை, அதை விட்டுடலாம். நமக்கு வந்து என்ன இருந்தது, 5, 12, 18, 28 இருந்தது. இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க, 5ஐயும் 18ஐயும் மட்டும் வச்சுக்கிறாங்க.